ஆண்டவர் நம்பர் ஆமென் அல்லேலூயா. ஏதோ ஒரு சோதனையின் மத்தியில ஏதோ ஒரு ஆபத்துல நான் போகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நான் ஆண்டவரை நம்புறேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஆண்டவரை நம்புறோம். ஆமென் அல்லேலூயா. வேலை செய்யறவங்க சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நிக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் பாதுகாத்துக்கொள்வார். ஆமென் அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியும் வேலையில நிறைய டேஞ்சரஸ், வேலையில நிறைய ஆபத்துகள், வேலையில நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், போராமைகள், எதிர்ப்புகள் எல்லாம் வரலாம். எல்லாம் வரும். கொஞ்சம் சொல்றது வச்சிருக்கேன். எல்லாம் வரலாம். ஆனா அது நீங்க மேற்கொள்ளணும்னா உங்களுடைய நம்பிக்கை, your faithness, உங்களுடைய விசுவாசம், அவரை நம்பி இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பாருங்க. இந்த காலையில் நம்ம ஆராய்வோம். ப்ளீஸ் நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கீங்களா? உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவருக்குள்ள வைத்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்த காலையில நம்மளுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்குதுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதை அதிகரிங்க. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நான் நம்புறேன், இன்னும் அதிகமாய் உங்களை விசுவாசிக்க, இன்னும் அதிகமாய் உண்மை நான் நம்பி வாழ ஆண்டவரே உங்க மேல அதிக நம்பிக்கை எனக்கு கொடுங்க. அப்படின்னா என்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்புறோமோ, என்னைக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ, உலகத்துல வருகிற எல்லா எதிர்ப்புகளும் போராட்டங்களையும் கண்டு நம்ம பயப்பட மாட்டோம். நம்ம ஒருபோதும் அதை கண்டு சோர்ந்து போக மாட்டோம். நம்ம கலக்க மாட்டோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தைகளை இப்ப வைத்துக் கொள்ளுங்களேன். நான் இப்ப கால் பண்றேன் பாலுக்கு, பால் நீங்க எங்கேயும் போவாதீங்க ஐயா, நான் இப்ப வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னா அந்த குடும்பத்தோடைய பாலு, பிரிஷலா, யூனிஸ், ரூபி, டிவனிஷ் அவங்களோட நிலை என்னவா நினைப்பாங்க? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ராதாக்கா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் திடீர்னு பாசல் வராரு, பால் முறைக்கிறதே டிவினேஷன் தான். நீ என்னடா பண்ண? இங்க அவளை காணும், இங்க ப்ராஃபெட்டை காணும். ப்ராஃபெட் பிள்ளைங்களை சர்ச் பண்ணுவாரு. யூனிஸ் எங்க பாரு, நீ ஏதாச்சும் பாஸ்டர்கிட்ட சேர்ச்சில் ஏதாவது பண்ணியா? ரூபியை பார்த்து அது புரியுதுங்களா? ஒரு பயம். நம்ம மனுஷனை கண்டு, மனுஷனுடைய சத்தத்தை கண்டு நீ பயப்படுறதோட தேவன் நம்பிக்கை வச்சுட்டு பேரு நம்பி ஆண்டவர், தேவனை நம்பி பாருங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உன் வழிகளை ஆண்டவர் மேல நம்பிக்கை, அவரே எல்லா காரியங்களும் எல்லாத்தையும் அவர் வாய்க்க செய்வார். ஐயா நம்ம நம்பிக்கை ஏத்தங்களை குறைஞ்சு போகுது. ஏத்தங்களை குறைஞ்சு போகுது. நம்ம ஆண்டவரை பார்க்கறது இல்லை. நம்ம எல்லாம் மனுஷனே பார்த்துக்கிட்டு இருக்கோம், மனுஷனோட கிரியே பார்த்துக்கிட்டு இருக்கோம், மனுஷன் பேசுற வார்த்தையே கேட்டுக்கிட்டு இருக்கனால்தான் நம்மளால ஆண்டவரை பார்க்க முடியல. அல்லேலூயா. நீங்க உங்க நம்பிக்கைன்ற விசுவாசத்தை நோக்கி ஆண்டவரை பாருங்க. Your eyes lift up there. Come. உங்களுடைய கண்கள் பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லவரை நோக்கி பாருங்க. அப்பொழுது இந்த பூமியில உண்டாகிற எந்த பயங்கரங்களுக்கும், எந்த ஆபத்துக்கும் நீ கலங்கி நிற்க மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல நான் சொல்றேன், பக்கத்து வீட்டுல ஹெர்த் குயிக் வந்தாலும் நீ நம்புகிற ஆண்டவர், நீ விசுவாசிக்கும் போது அந்த அங்கதான் நடக்கவே தவிர உன்னுடைய எல்லையில நடக்காதபடி உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்பிக்கை, அவரை நம்ப வேண்டிய நம்ப ஆண்டவரை நம்புங்க. இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நம் சபைக்கு போறவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நம்புறோமா? ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? தேவன் எனக்கு நன்மையை செய்வார், தேவன் என்னை விடுதலை ஆக்குவார், ஆண்டவரின் பாதையிலே கூட இருக்கிறனால ஆண்டவர் ஒரு நாள் என்னை தீக்கு அணுக விடமாட்டார் என்று ஆண்டவரை நம்பணும். இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய, ஒரு மனுஷனுடைய குணங்களை மாற்றக்கூடிய ஒரே நபர்
இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எண்ணங்களை அவர்னால் மாற்ற முடியும், சுபாவங்களை அவர்னால் மாற்ற முடியும், நம்மளுடைய வறுமைகள், நம்மளுடைய தரித்திரங்களை அவர்னால் மாற்ற முடியும், நம்மளுடைய இருளான வாழ்க்கை, நம்மளுடைய தீமையான வார்த்தைகளை தேவனால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஊமையனை பேச வைக்க முடியும், பேச வைக்கிறவனை தேவனால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. பாஸ்டர் எங்க செஞ்சாரான்னா வேதத்துல போட்டிருக்கு. வேதத்துல ஒரு ஆசாரியன் சகரியா, நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஆசாரியன், நல்ல ஊழியக்காரன். ஆனா அது ஒரு டெஸ்ட். ஒரு ஆசாரிக்கு ஒரு டெஸ்ட். என்னது? இவன் வாய் திறந்தா ஏதாவது அவிசுவாசமா ஏதாவது பேசுவான்னு சொல்லி. யார் அப்பா? அவரு சகரியா, யோவான் ஸ்தானங்களோட அப்பா. பயங்கரமான யோவான் ஸ்தானங்கள். அவனோட பிறப்புல அவன் அவனோட தாயின் வயிற்றுல கர்ப்பம் தெரிக்கும் போது சொந்த அப்பா ஊமையாயிட்டாரு. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய மகிமை மகத்துவம் அவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. பேசுகிறோட ஊமையாக்க முடியும், ஊமையனை தேவன் பேச வைக்கவும் முடியும். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக நம்ம வாழ்க்கையில செய்து முடிப்பார். தீமை அல்ல. ஒரு நாள் ஆண்டவர் நம்மளுக்கு தீமையாய் செய்கிற தேவன் அல்ல, தீமையை கர்த்தர் நன்மையாய் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில உங்களோடு நான் பேசுகிற அந்த வார்த்தையான அவரை நம்பி வருகிறவர்களை அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. வாசிப்பமாக சங்கீதம் 37ஆம் அதிகாரம், Psalms 37 verse 5. சங்கீதம் 37:5. Psalms 37 verse 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. பாருங்க, உங்களோட வழியை வார்த்தை சொல்லுங்க, நல்ல கவனமா கேளுங்க. தேவனோட வார்த்தை சொல்லுங்க, உங்க வழியை ஆண்டவருக்கு ஒப்புவிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வழிகள்னா என்னது? உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் மத்தியில உங்க குடும்பத்தை வழி நடத்துறீங்களா? உங்க குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறீங்களா? உங்க குடும்பத்துல திட்டம் விடுறீங்களா? உங்க வாழ்க்கையில திட்டம் போடுறீங்களா? இது எல்லாமே ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்புவி. நீங்களா சொந்தமாய் முடிவுகள் எடுக்கவோ தீர்மானம் எடுக்கவோ சொந்தமாய் நீங்க செயல்படுகிறதை காட்டிலும் உங்க வழிகளை ஆண்டவர்கிட்ட ஒப்புவீங்க. இப்ப பாருங்க, தாய் தகப்பனுக்கு ஒரு ஆசை இருக்கும், என் மகன் டாக்டர் ஆகணும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப நல்லதுதான், நான் அதுக்கு தடை செய்யல. ஆனா அந்த பிள்ளை மேல தேவன் கொண்டிருக்கிற தீர்மானங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தங்கள் என்னன்னு முதல் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அந்த வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்புவீங்க. ஆண்டவர், எனக்கு என் பிள்ளை டாக்டர் ஆகணும், ஆனா தேவனை நீங்க என்ன சித்தம் பண்றீங்க? இது ஆண்டவருக்கு நம்மளோட வழிகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி சூழ்நிலையில என்னுடைய வாழ்க்கை பாதை ஆண்டவரே எல்லாம் இருக்கு, இதுல இருந்து நான் மேற்கொள்ள எனக்கு வழிகள் இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்குது, எல்லாம் நெகட்டிவா இருக்கு. என்னோட தாயை குறித்து நினைச்சா எனக்கு சோறு வருது, தகப்பனை குறித்து நினைச்சா நான் வேதனை அடைகிறேன், என் குடும்பத்தோடைய சூழ்நிலை கண்டா என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்தாலும் அந்த வழிய அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை எடுத்து யாருக்கிட்ட ஒப்புவிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்புவிங்க. மரித்திருக்கிற லாசருவை உயிரோடு எழுப்பின இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கிற வழிகள் இல்லாத உங்க வாழ்க்கையில தேவன்கிட்ட நீங்க ஒப்புவிக்கும் போது ஆண்டவர் உங்களை உருவாக்குவார், தேவன் உங்களை எழுப்புவார், தேவனுடைய மகிமையை காண செய்வார். தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஒன்றுமில்லை. தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடு. ஆண்டவர்கிட்ட சொல்லு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருந்து ஆண்டவரே என்னை நடத்துங்க. முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை உங்கள்கிட்ட, ஆனா
ஆண்டவரே வாங்க, தேவன்கிட்ட வாங்க, கிட்ட சேருங்க. ஒரு விசுவாசமா சொல்றேன், தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாருன்னா, ஹலோ, நேத்து நான் யார்கிட்ட சொன்னேன்னு தெரியல, ஒரு பிரதர் சொன்னேன், தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சானா எபிகல் எல்லாரும் ஐயா உனக்கு தான் சொல்றேன், உனக்கு சொல்றேன், வெள்ள வெள்ளைன்னு வந்திருக்கேன், ஒரே மாரி புத்திய சம புத்திய. தேவன் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாருன்னா நீ யாருக்கிட்டையும் போய் நீ நல்லவன் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. தேவனோடு இருக்கிறது அவங்கள் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. உன்னை மாத்துகிறவர் கர்த்தர், உன்னை வழி நடத்துகிறவர் ஆண்டவர், உன்னை உருவாக்குறவர் இயேசு கிறிஸ்து, உன்னோடு இருக்கிறவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். ஒருபோதும் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். சமிட் ஒப்புக்கொடு, தேவனை நம்பி வா. ஆண்டவர் உன்னை எல்லா இடங்களிலும் உன்னை வழி நடத்தி தேவனுடைய காப்பாற்றி உன் வழிகளை அவர் நன்மையினால் நடத்துவார் என்று ஒப்புக்கொடு. அவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நம்ம வழி, நம்மளோட பாதை, நம்மளோட எண்ணம், நம்மளோட தீர்மானம், நம்மளோட வாழ்க்கையோட குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் தேவனுக்கு ஒப்புவிங்க. பாருங்க, நல்லா தேவனை ஆராதிப்போம், தேவனை நல்லா தொழுது கொள்வோம். சரியா? என்ன பாருங்க, ஒரு ஆலோசனை, அது யார் வேணாலும் இருக்கட்டும், இங்க மலேசியாவா இந்தியாவா யார் வேணும், ஒரு பாஸ்டரே இருக்கட்டும், ஐயா இந்த வீட்டுல இந்த காரியத்தை மட்டும் நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா, இந்த எண்ணத்தை மட்டும் சரிப்படுத்திட்டீங்கன்னா, ஐயா இந்த சூழ்நிலை மட்டும் நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா, ஐயா சேர்ச்சில் நான் ஒரு எண்ணெய் விற்கிறேன், ஹோலி எண்ணெய், அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டீங்கன்னா உங்க சூழ்நிலை எல்லாம் மாறிடும். யார் எது சொன்னாலும் அந்த ஆலோசனை கேட்டு செய்யாத. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நான் மேலோட்டமா சொல்றேன், டீப்பா என்னால சொல்ல முடியும். எனக்கு ஒரு அம்மா, என் மேல ரொம்ப பாசம். அவங்க எனக்கு வந்து ஹோலி எண்ணெய் எங்கிருந்து இஸ்ரேல்ல இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இஸ்ரேல்ல இருந்து இம்போர்ட் பண்ணி, பச இது பரிசுத்தமான எண்ணெய், பச இது இது உங்களுக்காக பாஸ் பண்ணுறது. அம்மா ஒரு பாஸ் எடுத்தா கொடுத்தாங்க, ரொம்ப நன்றிமா. என் மனசுல நம்மளுக்காக இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்கு. பட் அது நம்ம வாழ்க்கையை மாத்தாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்த முடியும். எந்த எண்ணெயை நம்மளை மாற்ற முடியும், எந்த போட்டோவோ எந்த ஒரு காரியங்களோ நம்மளை மாத்தாது. உங்க வீட்டுல இயேசு வந்தார்னா எல்லா சூழ்நிலையும் மாறும். இப்ப நீ கேக்குறீங்க, பஸ் அந்த எண்ணெய் எங்கன்னு கேக்குறீங்களா? அந்த எண்ணெய் ட்ராவல தூக்கி பிடிச்சிருக்கேன். காரணம் என்னன்னா, உங்களோடு இருக்கிறவர் அந்த எண்ணெயை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். என் வழி ஆண்டவரே டிரான்ஸ்பரண்டா இருக்கு, நான் உங்கள்கிட்ட மறைவா எதுவும் இல்லை. நான் சொல்றேன், நம்ம ஒரு காரியத்தை கூட ஆண்டவருக்கு மறைச்சு வைக்க முடியாது. அது எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. அல்லேலூயா. நம்ம இருதயத்துல ஒரு விக்கிர ஆராதனைக்காரர்களா இருக்கிற வச்சுக்கா. ஒரு விக்கிரம் அப்படின்னா ஒரு சிலையை வழிபாடுகிறது மட்டும் விக்கிறன்னு சொல்ல முடியாது. உன் இருதயத்துல எதெல்லாம் பொருளாங்க தேவனை தவிர சூரியத்தை நமஸ்காரம் பண்றதோ அடையாளத்தை நம்புகிறதோ சில காரியங்களை இருதயத்தில் வைக்கிற அதே விக்கிர ஆராதனை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத யாத்திராகத்துல நீங்க போய் படிச்சு பாருங்க, எந்த சுரூபத்தையும் நீ வணங்கக்கூடாது, எந்த சூரியனும் நீ ஆராதிக்க கூடாது. உன் இருதயம் அந்த நேத்து இந்த டைட்டில் நான் தொடல, பட் இன்னைக்கு அந்த டைட்டில் தொடரனா இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. விக்கிர ஆராதனை. உன் வழிய ஆண்டவருக்கு ஒப்புவித்துட்டுனா நீ விக்கிர ஆராதனைக்காரனா இருக்காத. ஒருத்தர் காட்டுறேன், தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவரு சிலை செலுக்கிறவர். அப்பா கூட தேராக்கு கூட சேர்ந்து அவர் என்ன பண்றாரா, சிலை செஞ்சுக்கிட்டு இருக்காராம். அவரை தேடி போய் ஆண்டவர் அழைக்கிறாரு.
விசுவாசத்தின் தகப்பனாய் உன்னை மாத்திர நினைக்கிறது. யாரு? அவனோட வழி என்னது? அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தா அவனை தேவன் கொண்டு வர்றாரு. இனி அப்படி இருக்காது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி உன் இருதயத்துல எனி ஐடல் வர்ஷிப், எந்த ஒரு காரியத்தையும் உன் இருதயத்துல வைக்காத. உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. இந்த சபைக்கு வந்தா நீ ஒரு மாதிரியாவும், வெளியே போனா நீ ஒரு வேற ஒரு மனுஷனாகவோ குணங்களோ சுபமோ இருக்கக்கூடாது. தேவனுக்கு உன் வழிகளை, உன்னுடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அல்லேலூயா. சில நேரத்துல நம்மளுடைய ஜனங்க வந்து சில ஆலோசனை கேட்பாங்க. பாஸ்டர், இந்த மாரி ஃபங்க்ஷனு எங்க வீட்டுல, பாஸ்டர் நான் இது செய்யலாமா, பாஸ்டர் இது வைக்கலாமா, பாஸ்டர் இது பண்ணலாமா அப்படின்னு சொல்ல. செய்யலாம், ஆனா கவனமா செய்யலாம். நேத்து ஒரு டைட்டில் ஒரு டைட்டில் நான் படிச்சேன். வெளிநாட்டுல ஆணும் ஆணும் திருமணம் செய்யறதுக்கு ஒரு சேர்ச்சில் போய் கேட்டாங்க. அந்த பெண் பாஸ்டர் சொன்னாங்களா, இது வேதத்துக்கு விரோதமானது, நான் அந்த திருமணத்தை செய்ய மாட்டேன். அப்ப அந்த தம்பதி என்ன பண்ணாங்கன்னா, நேர போய் கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த பாஸ்டரை வந்து கோர்ட்டுக்கு இழுத்துறாங்க. அப்ப அந்த பாஸ்டரை கூப்பிட்டு ஜட்ஜி சொல்றாரா, நம்ம இந்த நாட்டு சட்டத்தின்படி எக்ரிட் அப்படின்னா ஆணும் திருமணம் செய்யற இந்த தேசம் அதை எக்ரிட் பண்ணிருச்சு. நீங்க உனக்கு ஒரு வாய்ப்பை தர, நீ என்ன பண்ணு, இவங்களுக்கு திருமணம் நடத்துறேன்னா நான் உன்னை பனிஷ் பண்ணல. இவங்களுக்கு நீ திருமணம் நடத்தினா நான் பனிஷ் பண்ணல, ஆனா நீ திருமணம் நடத்தினா நான் பனிஷ் பண்ணல, திருமணம் நடத்தலைன்னா நான் பனிஷ் பண்ணுவேன்றார் அந்த ஜட்ஜ். அப்ப அந்த பாஸ்டர் சொல்றாங்க, இது கர்த்தருக்கு விரோதமானது, இத அவங்களுக்கு செய்து நான் நரகத்துக்கு போறதோட நான் உன்னோட தண்டனையை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் படிக்காதீங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க. எதை பாருங்க தெரியுங்களா? நீங்க என்ன பார்க்கறீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். இதை பார்க்காதீங்க. இந்த விசுவாசமான சாட்சிகளை, தேவனுடைய வார்த்தைக்குள்ள வளருகிற விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற சாட்சிகளையும் தேவனுடைய வார்த்தையை பார்க்காதீங்க, எல்லாத்தையும். அந்த பாஸ்டர் சொல்றாங்க, இவங்களுக்கு திருமணம் செய்து நான் நரகத்துக்கு போறதால நீ கொடுக்கிற தண்டனை ஏற்றுக்கொண்டு நான் பரலோகத்துக்கு போறேன். எவ்வளவு நல்லா இருக்கு டெஸ்டிமனி. நல்லபடியா இன்னைக்கு நம்மளோட வழியை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும். அங்க சொல்லப்படுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியங்களை, நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய தீர்மானங்கள், நம்மளோட வாழ்க்கை ஆண்டவர் வாய்க்க செய்வோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். வெரி குட். பட் நம் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறது யாரு? சாத்தானா? நம்மளுடைய காரியங்களை வாய்க்க செய்ய போகிறது யாரு? உங்க தாய் தகப்பனா? உங்களுடைய காரியங்களை சரிப்படுத்த போகிறது யாரு? உங்க சபையா? இல்ல உங்களுடைய காரியங்களை மேன்மையா நேர்த்தியா நடத்த போறது யாரு? நீங்களா? இல்ல உங்களோட ஃப்ரெண்டா? யாரு? ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஒப்பு வைங்க. உங்களோட வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு வைங்க. உங்க காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்களே தானா, நீங்களே விரும்பி, நீங்களே சொந்தமாய் போகும்போது, ஐயா நான் சொல்றேன், அதுல ஒரு இடங்களை கூட தேவனை குறித்து, தேவன் செய்கிற வழிகளை குறித்து நம்ம அறிய முடியாது, உணர முடியாது. ஏன்னா இதெல்லாம் உன்னோட விருப்பம். யார் டிசைர்? உன்னுடைய ஆசை, உன்னுடைய விருப்பம். நீங்க பாருங்க, உங்களுக்கு இன்னொன்னு சொல்லித்தரேன். நீங்களா என்னோட விசுவாசி தான், ஆனா உங்களுக்கு குறித்து ரெஸ்பான்ஸ், உங்களுக்கு குறித்து திட்டம் இடுகிறவர் கர்த்தர். ஆமென். உங்களை திட்டம் அப்படின்னா உங்களுக்கு வைக்கிற திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்துகிறவர் கர்த்தர்.
ஆமென். ஆனா அந்த திட்டத்தை உங்கள் மத்தியில கொண்டு வர, அதை புரிய வைக்க, நீங்க அதை அறிந்து கொள்ள, அதை நீங்க செயல்படுத்த கர்த்தர் உங்க மேற்போடு பேசுவார். ஹல்லேலூயா. திரும்ப புரிய நான் சொல்றேன். அது வெளிப்படுத்துவாரு. நீங்க சில நேரத்துல திட்டமிட்டுட்டு நீங்க வந்து பாஸ்டர்ட்ட வந்து ரெண்டு விதமான மெத்தட் இருக்கு. ஒன்னு இன்ஃபார்ம், ரெண்டாவது ரிக்வெஸ்ட். இன்ஃபார்ம் பண்றது வேற, ரிக்வெஸ்ட் பண்றது வேற. இன்ஃபார்ம்னா நான் இந்த காரியத்துக்கு போறேன் அதனால உங்களுக்கு சொல்றேன், அது இன்ஃபார்ம். ரிக்வெஸ்ட்னா இந்த மாதிரி காரியம் எனக்கு தோணுது, இது செய்யலாமா? ஐயா, சபை என்பது மேற்பன் என்பவன் கர்த்தர் உண்மையில வைத்திருக்க திட்டத்தை அறிந்து அதை உன்னை செயல்படுத்த, அதுக்கு கீழ்ப்படிய, நீ அதை செய்யபடிதான் ஆண்டவர் மேற்பன் கிட்ட உன்னை குறித்து பேசணும், தேவன் குறித்து பேசுவோம். நீங்க ஒரு திட்டத்தை போட்டு பிளான் பண்ணிட்டு பாஸ்டர் இந்த மாதிரினா, நான் ஒன்று சொல்றேன், நான் இந்த சபையில ரொம்ப சொல்வேன், நீங்க திட்டம் பண்ணி எல்லாம் வந்தீங்கன்னா நான் அப்படிங்களா சரி கேரண்ட் பண்ணி என்னால் முடிஞ்சது என்ன செய்ய. ஆனா நீங்க ஆலோசனை கேட்டு வந்து உட்காந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் உங்க கூட தேவனுடைய நாமத்துக்காக நிற்பேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா, எல்லாமே நம்ம சொந்தமா முடிவு பண்ணிடுது, எல்லா காரியத்தையும் நம்ம தீர்மானம் பண்ணிடுது, எல்லா காரியத்தையும் நம்ம முடிவு எடுக்கிறது, ஆண்டவர்கிட்ட உட்கார்றது இல்ல, மேற்பட்ட ஆலோசனை கேட்கறது இல்ல, தேவ சமூகத்துல காத்து இருக்கிறது இல்ல, இது நன்மையா தீமையா அறியறது இல்ல, இது கர்த்தருக்கு விரோதமானதா கர்த்தருக்கு பிரியமானதா, இது நம்ம வாழ்க்கையில சரியான காரியங்களா, இது நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் கரெக்டா நம்ம சிந்திக்கிறது, வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது இல்ல, நம்ம ஏதோ செஞ்சது, நம்மளே ஏதோ ஒரு காரியத்துல போய் நின்றது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் உங்க வாழ்க்கைய, தேவனுடைய பிள்ளைகள் நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஒப்புவீங்க, அவர் வழிகள் அவருக்கு ஒப்பு கொடுங்க, வழிகள் எல்லாம் அவர் வாய்க்க செய்வார். நம்ம வழிகளை தேவன் வாய்க்க செய்வார். ஒரு நபரை உங்களுக்கு நான் காண்பிக்க, 3-4 பேர் இருக்கிறாங்க, 4 நபர்கள். முதலாவது நபரை நான் காண்பிக்கிறேன். மோசேயை பார்க்கலாம். பார்க்கும்போது எக்ஸோடஸ் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது. எக்ஸோடஸ் chapter 3 verse 1. அதே எக்ஸோடஸ் 2 chapter 2 verse 17 ரெண்டு வசனத்தை நம்ம பார்ப்போம். அங்க நீங்க பார்க்கும்போது மோசே தேவன் அழைக்கிற இடத்துல நீங்க பார்க்கலாம். வாசிப்போம். 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்தான். மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியனாய் இருந்தான். தன் மாமனாகிய ஏத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில நம் சூழ்நிலையில கடந்து போகிற, நம்ம எந்த இடங்களில் நம்ம கடந்து போகும்போது தேவன் அவர் நம்மளுக்கு தரிசனமாய் மாறுவார், தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், தேவனுடைய வார்த்தையில நம்மளை விடுதலையாக்குவார், தேவனுடைய வார்த்தையில நம்மளை தெளிவுபடுத்துவார். தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு எப்படி தெரியுங்களா உருவாகுனா, அந்த வார்த்தை நம்மளுடைய வழிகளை தெளிவு ஆகும். இது நம்மளுக்கு தீமை, இது நம்மளுக்கு பாடு, இது நம்மளுக்கு தடை அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதுல நம்மளால உணர முடியும். ஆண்டவர் இந்த மோசேக்கு வந்து வெளிப்படுத்துகிறார். எதுக்கு ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்துறாருன்னா, தன் ஜனங்களை விடுதலையாக்க, தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறத விடுதலை ஆகும்படி. அடுத்த வசனத்துல பாருங்க, 2:17. அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து, எக்ஸோடஸ் 2:17. அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரேகோவரிடத்தில் வந்தபோது அவன் நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்று. எவ்வளவு தடைகள் மத்தியிலும் மோசே என்ன பண்ணுகிறான், ஆண்டவருடைய அழைப்பு, தேவன் என்னோட பேசினாரு, ஆண்டவருடைய அழைப்பு, தேவனுடைய அன்பு இந்த மோசே மேல இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில எவ்வளவு தடைகள், எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க நில்லுங்க, ஆண்டவருக்காக
வாங்க, ஆண்டவரோட வார்த்தை நில்லுங்க. எவ்வளவு தடைகள், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தா நில்லுங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. ஆண்டவருக்கு உங்க வழிகளை ஒப்புவீங்க. உங்க சூழ்நிலையை பார்க்கறத காட்டிலும் ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரை நம்பிக்கையான தெய்வம் நீங்க தான், உங்க இடத்துல என்ன ஒப்பு வைக்கிறேன், என்ன வழி நடத்துங்க, என் பாதைகளை செய்ய. மோசே தேவன் அழைக்கும் போது அவன் மேல இருந்த திட்டம், கர்த்தர் மோசே மேல வைத்திருந்த திட்டம், அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைத்தனத்துல பாடல் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக்கணும்னு தேவன் மோசே மேல ஒரு தரிசனத்தை வச்சார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தரிசனம் வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனம், உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டம், உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற சோர்வுகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர், இதெல்லாம் மாறணும். அந்த அடிமைத்தனம் மாறணும் என்பதை கர்த்தர் மேல ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட விசுவாசம் எப்படி தெரியுங்களா இருக்குது? நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் சுகமாக்கிட்டார்னா, ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார்னா, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சிட்டார்னா, அந்த தேவனை விட்டு விலகி ஓடுகிறவர்களாய் மாறும். தேவனிடத்திலிருந்து விலகுறோம். ஏன்னா நம்மளோட காரியங்களை கர்த்தர் செய்துட்டாரு, நம் ஜெபங்களை தேவன் கேட்டுட்டாரு, நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளோட பாடுகள், நம்ம கடந்து போகிற வேதனைகளை ஆண்டவர் சரிப்படுத்திட்டாரு. அதனால ஹாய் காட், ஐ அம் ஓகே நவ, குட் மார்னிங், அவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட. நோ, உன்னோட விசுவாசமானது ஆண்டவருக்குள்ள அதிகரிக்கணுமே தவிர சோர்ந்து போயிடக்கூடாது. மோசே ஆண்டவர் மேல இருந்த நம்பிக்கை அதிகரித்தது. ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க பார்வோ மத்தியில போய் நிற்கும் போது, ஜனங்களை கொண்டு போகும்போது வருகிற ஒவ்வொரு போராட்டத்திலையும் தேவன் மேல மோசேயுடைய அன்பு, நம்பிக்கை பெருகிடுது. தேவன் என்னை நடத்துவார். அவன் வாழ்க்கையில் வருகிற எல்லா பிரச்சனைகள் மத்தியில, நான் திரும்பி சொல்றேன், மோசேயோட வாழ்க்கையில ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் அவன் ஜனங்களை பார்க்கல, அப்படின்னா வந்த பிரச்சனைகளை அவன் பார்க்கல. ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன் வச்சுங்களேன், பிரசங்கத்துக்கு வரதுக்கு முன்னே நீங்க எல்லாம் மனைவிட்டு இருக்கீங்க, பிரசங்கம் முடிஞ்சு மனைவிட்டு இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? சிரிச்சுக்கிட்டே இருக்குனா? வேதத்துல ஒண்ணு இருக்கு, இதுக்கெல்லாம் வணங்கா கழுத்தூள், இதெல்லாம் கீழ்படியாது, அறந்து வாழுங்க, இதெல்லாம் உருப்படியாது, இதெல்லாம் சரியில்லைன்னு வேதமே சொல்லியிருக்கு. அந்த மாதிரி உங்களை சொல்லிட்டே போயிருக்கு. ஐயா, இஸ்ரவேல் ஜனங்க ஒவ்வொரு நாளும் மோசேயோட காது கேட்கும்படி முனைவிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அம்மா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு வெங்காயம் இல்லை, வெள்ளை பூண்டு இல்லை, நாங்கள் அங்கே இருந்தால் நல்லா சாப்பிட்டோம், இந்த பார்வை எங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டான், பிரியாணி போட்டான், சொக்கா கொடுத்தா, எல்லாம் சொல்றானே இவங்க. ஆனா நீங்க எங்க வண்ணாந்தரத்தை கொண்டு வந்து ஒரு ஃபேன் கூட இல்லை. உங்களுக்கு சொல்றேன், அல்லேலூயா. சில நேரத்துல என் பிள்ளைங்க வெரி ஹார்ட்ல தப்பா எக்கோனா கூலிங்க அப்படின்னு என் மனசுல நினைச்சுக்குவேன். நான் இருந்தது தகர வீடு, தானா ஆறாம் கேத்தியம். வெயில் அடிச்சுச்சுன்னா தகரத்துக்கு எவ்வளவு சூடு வருதோ இல்லையோ எனக்கு தெரியாது. அப்படியே சோனால உட்கார்ந்த மாதிரி சோனாவா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய சூஸ் பண்றோம். ஐ வாண்ட் டிராப் ஸ்டிக், நோ டைட். கழுத்து, நோ ஐ டோன்ட் லைக். காலு, ஓ வெரி டீட்டி. எங்க வீட்டுல அதெல்லாம் போனிச்சு வச்சுங்களேன், அப்படியே அது எப்படிதான் யூட்டர்ன் பண்ணி வரும்னு தெரியாது. எங்க அம்மா அழகா யூட்டர்ன் பண்ணி ரோத்தாண்டாடி சாரி. இன்னைக்கு நம்ம இஸ்ரவேல் ஜனங்க போல முணங்குறோம். ஆனா கர்த்தர் எவ்வளவு நன்மையா நம்ம நடத்திட்டு இருக்கு. தீமைய வெல்லும்படி கர்த்தர் நம்மளுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கு. இது நம்மளுக்கு தெரியல. முன்ன ஒரு தீமை வந்துருச்சுன்னா உலகம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுங்களா? மற்றவங்களோட தயவு, மற்றவங்கள்ட்ட ஆலோசனை, இல்லை எங்கேயாவது ஏதாவது நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு தான் நம்மளோட இந்த உலகம் இப்படிதான் கற்றுக் கொடுக்கும். ஆனால் ஆண்டவர்களை
நின்று அவரை நோக்கி பாரு, அந்த இடத்துல தேவன் நன்மை செய்வார். மோசேக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஜனங்களை பார்க்கல, அவன் தேவனை நோக்கி பார்த்தான். இன்னைக்கு இந்த காலை வேளையில இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஆபிரகாமை பார்ப்போம். ஜோஷுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் வந்து ஒரு ஐடல் வர்ஷிப்பர். முதல்ல நான் சொன்ன பாருங்க, அவன் ஒரு விக்கிரத்தை செய்கிறவனாய், தகப்பன் விக்கிர பிசினஸ் செய்யறான். ஆமென். இந்த தகப்பன் தேராக்கு வந்து ஒரு பிசினஸ், அவர் ஒரு வியாபாரி. என்ன வியாபாரம் செய்யறாருன்னா ஐடல் வர்ஷிப். இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் எப்படி தெரியுங்களா வருது? நம்மளுடைய வார்த்தை நம்பிக்கை என்ன ஆகுதுன்னா, அப்பா முடி வெட்டுறவராக இருந்தா பிள்ளைய முடி வெட்டு, அப்பா வந்து டாக்டரா இருந்தா பிள்ளையும் டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கருத்து, நம்ம ஒரு நினைப்பு இருப்போம். ஆனா வேதத்துல பாருங்க, இந்த தேராகு வந்து ஒரு ஐடல் செய்கிறவன், ஒரு பிசினஸ். அவனுடைய தேராகுடைய மகன் வந்து ஆபிரகாம் என்ன பண்றாரு, அவரும் அப்பா கூட சேர்ந்து இந்த சிலை செய்யறதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க வாசிப்பாங்க 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவர் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை செவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் வேறு தேவர்களை சேவித்தார்கள். அப்படி படிமா, நீ சேர்த்து படிச்சுன்னா அவங்க நினைச்சுமா இதை இட்லி எடுத்தாங்க போல. கரெக்டா படிங்க. நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து திருப்பி வாசம் 2 வாசம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவர் நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கீங்க. இந்த ஆபிரகாம் நம்ம சொல்றோம், ஆபிரகாம் என்னுடைய தகப்பன், ஆபிரகாம் மூலமான ஆசீர்வாதத்தெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன், ஆபிரகாம் உண்டான எல்லாம் தேவன் எனக்கு செய்வார், ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டவர், சாராளுடைய கண்ணீரை கண்டவர், அற்புதம் செஞ்சார். இப்படி நிறைய ஆபிரகாமை குறித்து நாம் சாட்சிகள் படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அவரை குறித்து நாம் நிறைய காரியங்களை தியானம் பண்றோம். பட் இந்த ஆபிரகாம் யாரு? இந்த ஆபிரகாம் இவன் அந்நிய தேவர்கள் அப்படிதான் கொடுத்து வேற தேவர்களை சேவித்தவர். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் வேற தேவனை சேவித்தவன். இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து, நீ அப்படி இருக்கக்கூடாது, உன் வழிகள் அப்படி காணப்படக்கூடாது, நீ இந்த வாழ்க்கையில இருக்காத, இந்த மாதிரி சூழ்நிலையில காணாத அப்படின்னு சொல்லி அவனுடைய இருளான வாழ்க்கை, the defeated the life, தோல்வியான வாழ்க்கை, போராட்டமான வாழ்க்கை, ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருந்த இந்த ஆபிரகாம தேவன் என்ன பண்றாரா? அந்நிய தேவர்களை சேவித்து அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திராட்சையாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சந்நிதியை ஆபிரகாம் என்கிற அந்த மனுஷனை உருவாக்க தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். இந்த சந்நிதியை உருவாக்குவார். உங்களுடைய சந்நிதி தேவனுக்கு முன்பாக உருவாக்கப்படணும். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய தரிசனம், உங்களுடைய நன்மை தேவனுக்கு முன்பாக உருவாக்கப்படணும். தகப்பன் தாய்
நம் முன்னோர்கள் செய்த எல்லா காரியமும் அது உருவாக்கப்படுறதை காட்டிலும் தேவன் நம்மளோட உருவாக்கணும். மேபி தகப்பனுடைய தாய் குடும்பத்தோடு இருந்த நிலைகள் வேற வேறையா இருக்கலாம். ஆனா ஆண்டவரே இன்றைக்கு என் குடும்பத்தை உருவாக்குங்க, என்ன உருவாக்குங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகளை உருவாக்குங்க, உடைய சித்தத்தை உருவாக்குங்க, நீ வைத்திருக்கிற திட்டங்களை உருவாக்குங்க. ஐயா, இதுக்கு முன்ன நான் ஒரு உருவாக்கி வச்சிருக்கலாம், என் மனைவி ஒரு உருவாக்கி இருக்கலாம். ஆனா எங்க ரெண்டு பேருடைய திட்டங்களையும் உருவாக்குற திறமைகளையும் காட்டிலும் தேவன் என் பிள்ளைகளை உருவாக்கினார்னா அது தேவ மகிமையும் விசேஷமாக இருக்கும். தேவன் உருவாக்கு. அல்லேலூயா. இப்படி சொல்றேன் உங்களுக்கு. இந்த காண ஒரு கல்யாணத்துல 6 கச்சாடி எடுத்தாங்க. 6 கச்சாடி போட்டேன். தண்ணி பிடிக்கிற டப்பா, உங்களுக்கு சொல்றேன், ஒரு டப்பாவே கச்சாடி. இந்த கச்சாடி எங்கிருந்து எடுக்கப்பட்டதா படிச்சிருக்கீங்களா? எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சந்தேகம் அதுகிட்ட கேட்குறியா? அது ஓட்டு கேட்கும். யூதர்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தா அவங்க அந்த வீட்டுக்கு அந்த திருமணத்துக்கு போறதுக்கு முன்பாக கால் கழுவுவாங்க. சுச்சி மூலோட்டில் சுச்சி காக்கி அந்த பாத்திரத்தை அந்த 6 கச்சாடியை இயேசு கேட்கிற கச்சாடி எடுத்துருவோம். இப்ப அந்த கல்யாணத்துல ஒரு கச்சாடி வேணும். கண்ணுக்கு என்ன எங்க கண்ணுமணிக்கு எது கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப இயேசு சொல்ற கச்சாடி 6 கச்சாடி எனக்கு கச்சாடி வேணும் எடுத்துவாங்கன்னா அங்க இருக்கிறவனுக்கு முதல் எங்க பார்ப்பானுங்க? கச்சாடி எங்க இருக்கு? கால் கருவோட இடத்துல இருக்கு, கொப்பமா இருக்கு. போனானு கழுவணும்னு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப தண்ணி எடுத்தோம் தானே, தண்ணியை ஊத்துனானே, அவனை தான் சொல்ற போய் இப்ப எல்லாரும் பரிமாறுங்க. இப்ப அவனோட நம்பிக்கை எப்படி இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கச்சாடி எங்க இருந்து வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியும், எங்க இருந்து தண்ணி பிடிச்சி ஊத்துறேன்னு தெரியும். இப்ப அந்த தண்ணியை கொண்டு போய் ஊத்தும் போது அது எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? யூதருக்கு அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த கச்சாடிய தேவனோட மகிமையினால, தேவனோட சித்தத்தினால கர்த்தர் பயன்படுத்தினார். அதை ருசித்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கேட்குறாங்க திருமண அந்த வீட்டில் உள்ளவங்கள, எல்லா திருமணத்திலும் the best wine தான் முத கொடுப்பாங்க, செகண்ட் தான் லோக்கலானது குறைவான குவாலிட்டி உள்ளதை கொடுப்பாங்க, ஆனா நீங்க இந்த பெஸ்டான ஒயினை எங்க ஒளி வச்சிருந்தீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு நீங்க பெஸ்டான மனுஷனாய் மாறணுமா? தேவன் பயன்படுத்துகிற கச்சாடியாய் மாறுங்க. எல்லாரும் கண்களுக்கும் நீங்க தீமையா இருந்திருப்பீங்க, கால்கள் ஒரு கச்சாடியா இருந்திருப்பீங்க. எல்லாருடைய பார்வையில நீங்க தேவையில்லாத புறக்கணிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுக்குள்ள நீங்க ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டீங்கன்னா அந்த கச்சாடியை கர்த்தர் பயங்கரமாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தடவை நானும் ஒரு பாஸ்டரும் ஒரு கேஸ் விஷயமா நாங்க வந்து ஐபிடிக்கு போயிருந்தோம். ஐபிடி ஒரு பிரதர் சபை விசுவாசியோட ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நாங்கள் போயிருந்தாங்க 2 பேரும். நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா ஐபிடிக்குலாம் இந்த மாதிரி போலீஸ்லாம் போனீங்கன்னா உங்களோட ஐசியை கேட்பாங்க. ஏன்னா உங்களோட அழகான முகத்தை பார்க்கறதுக்கு இல்லை, நீ என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு போட்டு பார்க்கறது. ஆமென். நான் யோசிக்காம ஐசியாச்சு அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டேன். ஆனால் என் கூட அந்த இன்னொரு பாஸ்டர் அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. நான் கேட்டேன் ஐசி இருக்கா இல்லையா? இருக்கு, கொடுக்க வந்தேனே அப்படின்னு. சரி சரி அப்படின்னு கொடுத்துட்டேன். 2 பேரும் கொடுத்துட்டோம். கொடுத்தானே ஸ்கிட்டாபா அப்படின்னு எல்லாம் தட்டிட்டு இச்சே யூ boleh begitu ayo இச்சே ini boleh tunggu sekejap அப்படின்னு பார்த்தா ஒரு முகலாம் மாறிச்சு. நாச்சு தேவ அபிஷேகம் இறங்கிருச்சு போல. தேவன் பயங்கரமா செயல்படுத்துறாரு போறனா அவர் உட்கார வச்சுட்டு யோட லாமாமே ரெக்கார்டா யோட கேஸ் இந்த பாஸ்டருக்கு இருக்கு கேஸ். அப்ப அவர் சொல்றாரு, அப்புறம் அவரு
நான் போய் பேசினேன். அந்த ஐயோ வந்திருக்காங்க, இந்த மாதிரி கேஸ் சொன்னேன். இவர் மாறி இப்போ திருந்தி ஒரு பாஸ்டர் ஆகிட்டார். ஐடியெல்லாம் எடுத்துக்காங்க, இப்போ அதெல்லாம் விட்டுட்டாரு. சரி தப்பா, நாங்கள் ஒரு லெட்டர் கொடுக்குறோம், இந்த டேல நீ கொண்டு வா, உன்னுடைய கேஸை செட்டில் பண்ண. ஐயா, ஒரு மனுஷனுடைய தீமையா இருக்கிற மனுஷனை இயேசுனால மாற்ற முடியும். இன்னைக்கு நம்மளுடைய பழைய வினைகளை இயேசு பார்க்கல, உன்னை புதிதாய் கர்த்தனால் மாற்ற முடியும். நீ ஆண்டவரை நம்பி விசுவாசித்து வந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில மாற்றத்தை கர்த்தர் உருவாக்கும். அந்த கச்சாடியை போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவன் மாறுதலை விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒப்புவீங்க, உன் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்புவீங்க. நீ விக்கிர ஆராதனைக்காரனாக இருந்திருக்கலாம், நீ புற பேசுகிறவனா இருந்திருக்கலாம், ஆபிரகாமை போல நீ தூர தேசத்தில் உள்ளவனா இருக்கலாம். ஆனா கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டவனா இருக்கிறனால, தேவனை நீங்க விசுவாசிக்கிறனால, தேவன் சொல்லுகிற, தேவன் விரும்புகிற வார்த்தையின்படி கேட்டு மனம் திரும்புங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வழி நடத்துங்க, என்னை உருவாக்குங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற திட்டங்களை கர்த்தாவே செய்யுங்க என்று நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் உருவாக்கின திட்டங்களை போல நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். மூன்றாவதாக நீங்க பார்க்கும்போது சிறு பையன் டேவிட், தாவீது ஒரு சிறு பையன். ஆனா அவனுக்கு இருந்த திறமைகள் பார்த்தீங்கன்னா, ஆடுகள் மேய்க்கிற ஒரு நல்ல மனிதன், நல்ல பாய், வெரி குட் பாய். அவன் ஆடுகள் மட்டும் மேய்க்கிறவன் மட்டுமல்ல, அந்த ஆடை ப்ரொடெக்ட் பண்ணுகிற, அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுல அவன் கெட்டிக்காரன். இன்னைக்கு நம்ம கிளேவரா இருக்கணும். சாத்தான் உங்களை தீங்காதபடிக்கு, சாத்தான் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, சாத்தானுக்கு நீங்க மோசம் போகாதபடி கெட்டிக்காரனா இருங்க. தாவீது கெட்டிக்காரன். வருகிற சிங்கங்கள், வருகிற கரடிகள் வந்து அவன் சண்டை போட்டு அந்த ஆடுகளை பாதுகாப்பான். உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா காரியத்திலும் நீங்க தேவனுடைய வார்த்தையில பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவனுக்கு ஆண்டவர் அந்த பாதுகாக்கிற வரங்களை மட்டும் கொடுக்கல, நல்ல வொர்ஷிப் பண்ணுவான். ஒரு கட்டத்துல சவுலுக்கு பேய் பிடிச்சிடும், பிசாசு பிடிச்சிடும். அல்லேலூயா. இவன் என்ன பண்ணுகிறான்னா, பிளாஸ்டிக் எடுத்து 5 கல் எடுத்து அடிக்கல, கோலியாத்துக்கு போட்ட பேர் போடல. என்ன பண்றான்? தம்பராவை எடுத்து வாசி. சில பேய் போடுனா தம்பரா எடுத்து அடிக்கிறது நல்லதுதான். தம்பரா இருந்தா அடிங்க, இல்லையா? எங்க வீட்டுலாம் இது அரிசி போட்டு இப்படி இப்படின்னுவாங்க. என்னது மோரம் தெரியுமா? மோரம் அப்படின்னா என்ன பாஸ்டர்? அரிசி போட்டுருந்தா. அதான் நான் சொன்னேன், மரத்திலே அடி வாங்குவாங்க என் தங்கச்சிங்க. பிசாசு பிடிச்சனால இல்ல, வீட்டு வேலை செய்யல. இவன் என்ன பண்றான்? தாவீது அந்த சவுலுடைய ஆவி அவனை விட்டு விலக அவன் தேவனை தொழுது கொள்றான். தாவீது அவனுக்கு அவ்வளவு பெரிய திறமைகள், அவ்வளவு பெரிய பலனை கர்த்தர் தந்தார்னா அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருக்கிறதுனால நீங்க எப்பொழுதும் நீங்க உணர்ந்து நீங்க நினைச்சு பார்க்கணும், தேவன் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னோட கூட இருக்கிறார். நான் ஆவியில உணர்ந்து சொல்றேன், don't listen the negative thought. தோல்வியான எண்ணங்களை, வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாது. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எனக்கு அற்புதம் செய்ய சொல்லிட்டா முடிச்சிருக்கேன். தன் ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்த காரியங்கள்லாம் நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா அது ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப சர்ப்ரைஸ், ஆச்சரியம், ரொம்ப அதிசயமா இருக்கும், மெருக்கலா இருக்கும், ரொம்ப அதிசயமா இருக்கும். தேவன் செய்வது அப்படி இருக்கும், பயங்கரமா. ஏன் தெரியுங்களா? ஜனங்க வந்து செங்கடல் மனுக்க நிக்கிறாங்க, பார்வோட சேனை வராங்க. அவங்க பயந்துகிட்டு கடலும் தாண்ட முடியல, திரும்பியும் போக முடியல. இவனுங்க கொல்ல வரானுங்க, இவனுங்க அழிக்க வரானுங்க, திருப்பி சிறைப்பிடிக்க வரானுங்க. மோசேவை எங்களோடு சேர்ந்து நிற்கிறாரு. என்ன வழின்னு தெரியாம அவங்க நிற்கும் போது ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக
ஓடுகிற நதி, ஓடுகிற கடலை, அந்த கடல்ல தேவன் திறக்க செய்கிறார். யாருக்காக செய்யறாருன்னா அந்த ஜனங்களுக்காக செய்யறாரு. நீ கடந்து போகிறதுக்கு நான் பாதைகள் உண்டாக்குறேன். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். நம்ம கடந்து போகிறதுக்கு பாதை இல்லை. நான் கேட்டு வைத்து போயிருக்கிறேன், நான் கேட்டனால சோர்ந்து போயிட்டேன், நான் கேட்டனால கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ நினைச்சா அந்த சூழ்நிலையில கர்த்தர் வழிகளை திறப்பாரு. அந்த அதிசயமான வழியில கடந்து. ஆமென். இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு அதிசயங்களை செய்கிறார். அதிசயங்களை கர்த்தர் நம்மளுக்காக செய்வார். நீ மரண இருளில் பள்ளத்தாக்களில் நடந்தாலும் அதிசயத்தை கர்த்தர் செய்வார். வழிகளை உண்டாக்குவார். கடந்து போக. ஹல்லேலூயா. உன்னுடைய இருக்கிறவர்கள், உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய வேலை இடத்துல, உன்னுடைய யாரா வேணா இருக்கலாம், அவங்க காணப்படாத, அவங்களுக்கு கிடைக்காத அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். கடந்து வழிகளை உண்டாக்குற, நன்மைகளை செய்கிற, அற்புதங்களை செய்கிற, உன் நிமித்தம், நல்லா கவனமா கேளுங்க, உங்க நிமித்தம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நீங்க தேவன்கிட்ட ஒப்புக்கொடுங்க. அல்லேலூயா. நான் நிறைய இடங்கள்ல தேவன் செய்த அதிசயங்களை பார்த்துருக்கிறேன். என் கம்பெனியில் சொல்லிடுவாங்க, இந்த வருஷம் போனஸ் இல்லை, லாஸ் உண்டு. நான் ஆண்டு ஜோம் பண்ண, ஆண்டவரே இந்த போனஸ் வச்சு தான் சில பிளான் பண்ணியிருக்கேன், என்ன ஆண்டவரேன்னு. ஆனால் மற்றவங்க வேலை இடத்துல பார்க்கும்போது எல்லாம் மம்மர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, முனைவிட்டே இருப்பாங்க. ஐயோ இந்த வருஷம் போனஸ் இல்லையா, போச்சு, நான் எப்படி இன்சூரன்ஸ் கட்டுறது, எப்படி காடி காசு கட்டுறது, எப்படி இந்த செலவெல்லாம் பார்க்கறது, ஐயோன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒன்று தான் சமாதானத்தோடு அமைதியாக இருக்கு, ஒன்றுமே பேச மாட்டேன். ஒரு மேமோ வரும், ஒரு 20 நாள் 14 மணிக்கு ஒரு மேமோ வரும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, இந்த வருஷம் போனஸ். அல்லேலூயா. நான் பிஃபோர் எப்படி இருந்தனோ அந்த நியூஸை கேட்ட ஆஃப்டரும் அப்படித்தான். ஏன் தெரியுங்களா? என்னை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. தேவன் வழிகளை உண்டாக்குவது. அந்த விசுவாசம் நான் பார்த்தேன். எனக்கு மட்டும் அந்த இடத்துல ஆண்டவர் பாதை தரல, என்னோட விசுவாசத்தை நிமித்தம் என்னை சுத்தி இருந்த அந்த வேலை செய்யற எல்லாருக்கும் போனஸ் கிடைச்சிச்சா. ஒரு மனுஷனால, இயேசு கிறிஸ்துனால நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா. உங்களால தேவ மகிமை எல்லாருக்கும் போய் கர்த்தர் சேர்ப்பார். கர்த்தருடைய வழிகளுக்கு முன்பாய் நின்று பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க, வழிகளை கர்த்தர் உண்டாக்குவார். எப்படிப்பட்ட பாதைகள் என்று பார்க்காதீங்க, வழிகளை உண்டாக்குறவர் கர்த்தர் என்று பாருங்க. ஹல்லேலூயா. ஆராயாதீங்க, புலம்பாதீங்க, சந்தேகப்படாதீங்க. கடல் போல இருக்க, மழையை போல இருக்க, முல்லை போல இருக்க, காத்த போல இருக்க, ஓ இவ்வளவு சூழ்நிலை இருக்கு, அதெல்லாம் பார்க்காத. அது மத்தியில கர்த்தர் வழிகளை உண்டாக்குவாரு. தேவனை பாருங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்புவித்து பாருங்க. தீமையா இருக்கிற உங்களோட வாழ்க்கையை கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தீமை செய்ய சாத்தான் வருவான், ஆனா நன்மை செய்ய கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. இத தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். எழுந்து வண்ணமாய் நம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு உள்ள வார்த்தைகளை நான் கேட்டேன், அவரை நம்பி வந்தவர்களை அவர் நடத்துவார் என்று சொன்னீங்க. ஆண்டவரே இந்த காலை